அப்பா வீட்டுல யோசேப்பு வாழ்ந்துட்டு இருக்கும்போது யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் அருமையான ஒரு தரிசனம். சரிங்களா? இது யோசேப்பு கண்ட தரிசனம். யோசேப்பு எகிப்துல இருந்தபோது, ஜெயில இருந்தபோது பார்வோனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. சரியா? அந்த பார்வோன் கண்ட சொப்பனம் எதை எச்சரிக்குது, எதை சொல்ல வந்துச்சு? பார்வோன் கண்ட சொப்பனம் எதை மீன் பண்ணுச்சு? அதனுடைய விளக்கம் என்ன சொல்ல வந்துச்சு? தச்சிருவோமா? அதான் பஞ்சம். பஞ்சத்தை மையமான ஒரு கனவு தான் அது. யோசேப்பு கொடுத்த கனவு உயர்வு சம்பந்தமான கனவு. பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட கனவு பஞ்சத்துக்கு அடுத்த ஒரு கனவு. பஞ்சத்தை அது சொல்ல வருது நம்மகிட்ட. 7 வருஷம் ஆகும் இருக்கும், 7 வருஷம் அப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேனுங்கிற மாதிரி இருக்கும். பஞ்ச கனவு. பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட கனவு எதை சொல்ல வருது? பஞ்சத்தை. பஞ்ச கனவை வச்சு தேவன் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பை எந்த கனவை வச்சு உயர்த்தினாரு? பார்வோனுக்கு பஞ்சத்தை குறித்த ஒரு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பு அதுக்கு வியாக்கியானம் பண்ணி அந்த பஞ்சத்துல என்ன செஞ்சு தப்பிக்கலாங்கிற வழியும் யோசேப்புக்கு காண்பித்து இப்படி ஒரு பஞ்ச கனவை ஆண்டவர் பார்வோனுக்கு அருளி யோசேப்பின் தலையை உயர்த்தினார். ஆச்சரியம் என்னன்னா, அதே பஞ்ச கனவை நிஜமாக்கி நடைமுறைப்படுத்தி முதல்ல பஞ்ச சொப்பனத்தை மட்டும் தந்தாரு, அதை தந்து யோசேப்பை உயர்த்திட்டாரு. அப்புறம் அந்த கனவை உலகத்துல எகிப்துல நிஜமாக்குறார், உண்டாக்குறார், கனவின்படியே சம்பவிக்க பண்ணினார். இப்படி பார்வோன் கண்ட அந்த கனவின்படியே சம்பவிக்க பண்ணி யோசேப்பு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தார். எத்தனை புரிஞ்சு? பஞ்ச கனவை தந்து யோசேப்பை உயர்த்தினாரு, அந்த பஞ்ச கனவை நடைமுறைப்படுத்தி நிஜமாக்கி பிரிஞ்சு கிடந்த யோசேப்பு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தார். எப்படி சொல்றேன் தெரியுமா? பஞ்சம் அதிகமான போது இஸ்ரவேலர்கள் யாக்கோப்பு யோசேப்பினுடைய அந்த குடும்பம்லாம் கானான் தேசத்துல இருக்கு. பஞ்சம் அங்கே தலைவிரிச்சு ஆடுது. யோசேப்பு எகிப்துல இருக்கிறான், செல்வச்சியமானவன் இருக்கிறான். எகிப்துல பஞ்சம், ஆனா யோசேப்புக்கு பஞ்சம் கிடையாது, அவன் நல்லா இருக்கிறான். கானான் தேசத்துல பஞ்சம். இப்ப யாக்கோப்பு சொல்றாரு, யோசேப்பின் தகப்பன், எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், இங்கேயோ தரித்திரமா இருக்கு, நீங்கள் போய் வாங்கி கொண்டு வாருங்கள் அனுப்பி வைக்கிறாரு. கதை இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. பஞ்சம் மட்டும் வரலன்னா யோசேப்பு யாக்கோப்பு சந்திக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொன்னேன்? வாய்ப்பே இல்லை. இவங்க எதுக்கு தானியம் வாங்க எகிப்துக்கு போறாங்க? எகிப்துக்கு போகத்தானே யோசேப்ப சகோதரர்கள் சந்திக்க வேண்டியதாயிருச்சு. யோசேப்பு கண்டுபிடிக்கிறான், இது நம்மாளு ரூபன், சிமியோன், நம்மாளு லேவி, நம்மாளு வந்திருக்கிறாங்க சாப்பாடுக்கு. சரிங்களா? அப்புறம் மறுபடியும் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு தன்னை யோசேப்பு வெளிப்படுத்துறான். நான் தாண்டா அந்த யோசேப்பு, நீங்க தாண்டா அந்த அந்த பயல்க எல்லாம் சொல்லி அப்பாவை ஆழ்த்த சொல்றான். யாக்கோப்பு குடும்பத்தோட எல்லாம் மொத்தமா செட்டில் ஆகுறாங்க ஈஜிப்துல. சரி, இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம்? பிரிஞ்சிருந்த யோசேப்பு குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு என்ன காரணம்? பஞ்சம். பஞ்சம் வந்ததுனால பிரிஞ்ச யோசேப்பு குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அப்ப பஞ்ச கனவை பார்வோனு கொடுத்து யோசேப்ப லிப் பண்ணிட்டாரு. பார்வோனு கொடுத்த அந்த சொப்பனத்தை உண்மையாக்கி பிரிஞ்சு கிடந்த யோசேப்ப ஒண்ணு சேர்த்தாரு. தேவ ஞானம். ஒன்ன வச்சு 4 பண்றது 15 பண்றது எல்லா வேலையும் பண்ணுவார் அவர். ஒன்ன வச்சு எல்லாத்தையும் பண்றாரு. யோசேப்பை உயர்த்தினது பஞ்ச கனவை வச்சு, யோசேப்பு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தது பஞ்சத்தை வச்சு. இல்லாட்டெல்லாம் எப்படி சந்திச்சிருப்பாங்க? என் தகப்பன், உங்கள் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா, நல்லா இருக்கிறாரா, சேமமா, எல்லாம் கேட்கறான் யோசேப்பு. அவ்வளவு சந்தோஷம். இந்த செய்தியை போய் அங்க சொன்னோனையும் யாக்கோப்பின் ஆவி உயிர்த்ததான். நம்பவே முடியலையே, என் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா, அது போதும். அவன் கொடுத்த அந்த
இந்த 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 பரிசு, இந்த இதெல்லாம் எனக்கு எதுக்கு? என் மகன் உயிரோட இருக்கிறானே, அது போதும். யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது. என்னமோ மறுபடி பிறந்த மாதிரி துள்றான். கிளம்பு கிளம்பு கிளம்பு, யோசிப்பை பார்ப்போம். தேவன் நல்லவர். தேவன் அவ்வளவு ஞானமானவர். ரொம்ப ப்ராக்டிக்கலா டீல் பண்ணுவார் எல்லாத்தையுமே. ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும், யதார்த்தமா இருக்கும். பட் அதுக்குள்ள இருக்கிறதா தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். எப்படி நடத்தினாருங்கிறத அவர் தான் கோர்க்கிறாரு மட்டும். ஆமென். அதனால ஒரு கனவை வச்சு என்ன வேலை பண்றாரு. யோசேப்புக்கு கனவு கொடுத்து பிரச்சனை உண்டாக்குனாரு, அப்படிதானே? இன்னும் சொல்ல போனா யோசேப்புக்கு கனவு கொடுத்து, இதுதான் ரைட், இன்னும் ரைட் ரெவலேஷன். யோசேப்புக்கு கனவு கொடுத்து குடும்பத்தை விட்டு பிரிச்சாரு. பார்வோனுக்கு கனவு கொடுத்து நிஜமாக்கி குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டாரு. கனவு கொடுத்து பிரச்சனை, கனவு கொடுத்து ஒண்ணு சேர்த்தாரு. கனவு கொடுத்து பிரிச்சாரு, கனவை நிஜமாக்கி ஒண்ணு சேர்த்தாரு. சூப்பரா நம்ம ரொம்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் சொல்றது அந்த பிக்சர் தெரியும், அழகா தெரியும். இப்படிதான் ஆண்டவர் செஞ்சார். கனவுனால வந்த பிரச்சனைய கனவுனாலே சரி பண்ணிட்டாரு. ஆமீன்.